வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கேருந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட் மாநிலம் ரூக்கி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருந்து கோழிக்கூடு, கேரளா மாநிலம் கோழிக்கூடுக்கு தாங்க நம்ம குளுக்கோஸ் லோடு ஏற்ற வந்திருக்கிறோம். நம்ம லோடு ஏற்ற வந்து நேரமாக என்னன்னு தெரியல, நல்ல மழை பெய்யுதுங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மழை கொஞ்சம் வச்ச பிறகு ஒருத்தரும் வந்தாங்க. அதே மாதிரி மழையும் நின்றுச்சு, லோடு ஏற்ற ஆரம்பித்தாங்க. ஃபுல்லாக பாக்ஸு தான், கேபினுக்கு மேலே ஒரு 1.5 அடி வந்துச்சு. ஃபுல்லாக லோடு ஏற்றிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா லோடிங் பாயிண்ட்லாம் கொஞ்சம் சுகராக தான் இருந்தது. பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு ஏற்றியாச்சு. ஈரமானதுக்கெலாம் கொஞ்சம் காய வச்சு தான் ஏற்றினாங்க. பாக்ஸு ஃபுல்லாக அடுக்கி ஏற்றின பிறகு வெளியே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக ஏற்றியாச்சுங்களா, உடனே நம்ம சைடில் அப்படியே ஓரமான பாட்டி பாய் போட்டோங்க. ஏன்னா நம்ம வெளியே எடுக்கும்போது பாக்ஸ் எதுவும் கீழே சரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே ஃபுல்லாகவே தண்ணிங்களா, பாக்ஸ் வேஸ்ட்டாக போயிடும். திருப்பி நாளைக்கு நம்மளை தான் அது சொல்லுவாங்க. வண்டியில் ஏற்றுறது வரைக்கும் தாங்க கம்பெனி பொறுப்பு, வண்டியில் ஏற்றிட்டாங்க அப்படின்னாலே இது டிரைவர் பொறுப்பு அப்படின்னுருவாங்க. அதனால் வண்டி எடுத்து அப்படியே ஓரமாக விட்டு பாயை கட்டிட்டாங்க. பாயை கட்டிட்டு அப்படியே பில்லு வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பில்லும் கொஞ்சம் நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. பில்லை பார்த்தாச்சுன்னா கோழிக்கோடு அப்படின்ட்டு இருந்துச்சு. இது வந்து எத்தனை டன் வந்துச்சுன்னா 20 டன் தாங்க வந்துருச்சு. 17 டன் தான் வந்துச்சு. இதுக்கு மேலே நாங்கள் ஒரு 10 டன் நம்ம ஏற்றலாம் அப்படிங்கிறதுனால, இந்த வாடகையும் கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிறதுனால ஒரு 10 டன் சில்லறை ஏற்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம அது எங்கே ஏற்றலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். மத்திய பிரதேசம் இன்டூரில் தாங்க நம்ம லோடு பேசியிருந்தோம் சில்லறை ஏற்றதுக்காக. பச்சை பயிர் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பேசிட்டு அப்படியே கிளம்புனோங்க. வண்டி தூரத்துலேருந்து வர்ற அழகை பார்த்து ரசிக்கிறதே ஒரு தனி சுகம் தாங்க. எப்படி சூப்பராக வருதா, பாயெல்லாம் நறுக்குன்னு கட்டி. இதுதான் நம்ம வண்டியோட அழகு. அப்படி பொறுமையாக ஒரு மேட்டில் ஏறும்போது அந்த தூரத்துலேருந்து அந்த சவுண்டையும் அதையும் ஃபீல் பண்ணி கேட்கும்போது இருக்குல்ல, அந்த இதே தனி. ஒரு வழியாக நம்ம ரூக்கியிலேருந்து ஹரியானா பால்வால் பைபாஸ் பிடிச்சி போய் பைபாஸ் அவுட்டர் லோடி போய் டெல்லி டு மும்பை எக்ஸ்பிரஸ் ஏறியாச்சுங்க. அப்படி போகும்போது அந்த மலைகளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகிறதே ஒரு தனி சுகம்தான். இந்த பைபாஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 370-380 கிலோமீட்டர் வருங்க. அதனால் இன்றைக்கி எடுத்தால் நாளைக்கு தான், ஒரு நாள் கணக்காகிடும் எப்படியும் போகிறதுக்கு. இந்த எக்ஸ்பிரஸ் வேல என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னால், 2 வீலர், ஆட்டோ ரிக்ஷா, இந்த மாட்டு வண்டி, இந்த மாதிரி டிராக்டரு, எந்த வெஹிக்கிளுமே இந்த எக்ஸ்பிரஸ் வேல வராதுங்க. அதுதான் இதில் உள்ள ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஒரு வழியாக நைட்டு கோட்டா அப்படிங்கிற ஏரியா ராஜஸ்தானில், அங்கே தான் இந்த பைபாஸ் முடியுது. இந்த பைபாஸ் இன்னும் கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த பைபாஸ் ஃபுல்லாக வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நேராக நம்ம போய்கிட்டே இருக்கலாம். இதில் வந்து நமக்கு பைபாஸ் கொஞ்சம் வேலை நடக்கிறதுனால கோட்டாங்கிற இடத்துல போய் நமக்கு இந்த இது இறங்கும். அதில் இறங்கி கொஞ்சம் கோட்டா ஊருக்குள்ளே ஓடி போய் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஓடி போகும் இந்த ரோடு. நைட் டைமில் அதில் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. பெரும்பாலும் அந்த ரூட்டில் வர்றவங்க எல்லாருமே பகலில் தான் வருவாங்க. தூரத்துலேருந்து நம்ம வண்டியை பார்க்குறதே ஒரு தனி லுக்கு தான், செம்மையாக இருக்குல்ல. அதுதான் எக்ஸ்பிரஸ் வேல ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்தேன், நல்லா இருந்துச்சு. காலையிலே வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. இதுதான் நண்பர்களே கோட்டா அவுட்ரு பைபாஸ், அதாவது எக்ஸ்பிரஸ் வேல இறங்கி வர்றது. நைட்டு ஒரு வண்டி அடிபட்டுருக்கு. இந்த பைபாஸ் வந்து ரொம்ப டேஞ்சரான பைபாஸு. 2 வண்டி தான் போகும். ஆப்போசிட்டில் ஏதாச்சும் வண்டி பிரேக் டவுன் ஆனாலோ, இங்கேருந்து போகிற வண்டி பிரேக் டவுன் ஆனாலோ கொஞ்சம் அந்த பைபாஸ் பிளாக் ஆகும். இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளோடி போகும் இந்த ரோடு. அதனால் கொஞ்சம் நைட்டு இந்த ரோட்டில் வர்றது வந்து கொஞ்சம் நம்ம பாதுகாப்பாக வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 2 வண்டி 3 வண்டி சேர்ந்து வர்றது. ரொம்ப நேரம் கழித்து நம்ம தமிழ்நாடு வண்டி ஒன்று ஆப்போசிட்டில் பார்த்தோம். 2 வண்டி ஜோடி போட்டு வந்தாங்க. இதுவுமே கொஞ்சம் உயரமாக தான் ஏற்றிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப தூரம் போய் வர்ற வண்டிகளுக்கு நம்ம ஊர் வண்டிகளை பார்த்தா ஒரு தனி சந்தோஷம்தான். இருந்தாலும் ஹாய்ன்ட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே நம்ம கடந்து போனோம். நைட்டு இன்னொரு வண்டி அடிபட்டிருக்கு. இந்த வண்டியில் கேபினே இல்லை. பார்த்தீங்களா, எதுக்காக நான் நைட்டு இந்த ரூட்டு மோசமான ரூட்டுன்னு சொன்னேன்ட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரோட்டில் வந்து எல்லாருமே லோக்கலில் உள்ளவங்கலாம் நியூட்ரல் தட்டி இறக்குறாங்க. அதனால் இந்த மாதிரி பிரேக் பிடிக்காமல் முன்னாடி போகிற வண்டியில் பின்னாடி குத்துறது, இந்த மாதிரி நிறையாவே இந்த ரோட்டில் நடக்கும். இன்னொன்று, வன விலங்குகள் வந்து நைட்டு நேரத்தில் ரோடை கிராஸ் பண்ணும். நான் இந்த ரோட்டில் என்னெல்லாம் பார்த்துருக்கேன்னு சொன்னால், புள்ளிமான் பார்த்துருக்குறேன், கொம்பு மான் பார்த்துருக்குறேன், சென்னாய் பார்த்துருக்குறேன்,
இந்த மாதிரி வனவிலங்குகள் நிறைய இந்த ரோட்டை நைட்டு கிராஸ் பண்ணுவோம். 2 பக்கமுமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க ஒரு முன்னெச்சரிக்கையாக நம்மகிட்ட நிப்பாட்டி பொறுமையாக போங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. அதை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம போய்க்கலாம். இந்த இதில் வந்து நம்ம எங்கேயுமே பிரேக் டவுன் ஆனால் கூட நிப்பாட்டுறது கூட இடம் கிடையாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது பெஸ்ட்டு. அதே மாதிரி கியரில் இறக்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே நியூட்ரலில் இறக்கி நேராக தானே போகுது ரோடு, நியூட்ரலில் இறக்கணும் அப்படின்னா வேக்கம் குறைஞ்சி நமக்கு பிரேக் இல்லாமல் போகிறதுக்கு, பிரேக் நிற்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இறக்கலாம். இந்த ரோடு அப்படியே போய்கிட்டே இருந்தோம். நைட்டு இன்னொரு சம்பவம் வேறு ஒன்று நடந்துச்சு. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. நான் உங்களுக்கு அந்த சம்பவம் என்னங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஆமாம் நண்பர்களே, நமக்கு டயர் வெடிச்சிருச்சு. இந்த ஊர் வந்து சேர்ந்த உடனே நமக்கு டயர் வெடிச்சிருச்சு. நைட்டு ஒன்றும் பண்ண முடியல. அதனால் காலையில் ஒரு செட்டு டயர் வாங்கி மாட்டிட்டு அப்படியே லோடு ஏற்ற போகலான்ட்டு கிளம்புனாங்க. நமக்கு வெடித்த டயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டம்மியில் உள்ளதில் உள்பக்கம் உள்ள டயரு. அதனால் அதில் ஒரு டயர் நல்ல டயர் இருக்கிறதுனால அதை தூக்கி லிஃப்ட் டாக்ஸியில் அடைச்சிட்டு புது டயர் ஒரு ஜோடி டயரையும் டம்மியில் போட்டுக்கலான்ட்டு இருந்தோம். அந்த ஒரு டீயை குடிச்சிருவோம். காலையிலேயே இப்போ தான் டீ குடிக்கிறேங்க. 10 இருக்கும். டீயை பார்த்தீங்களா, ஒரு உள்ளங்கையில் கொத்தோலை ஊற்றுன மாதிரி இருக்குது. இதுதான் இங்கே உள்ள டீ. 10 ரூபா சொல்லி வாங்கினேன். இந்த டீயை குடிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க டயரையும் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த டயரை தூக்கி மாட்டி அதையும் அப்படி நட்டெல்லாம் டைட் பண்ணிவிட்டு அடுத்த லோடு கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டாங்க. லோடுக்கு கிளம்பலான்ட்டு பார்த்தா அவங்க சொன்னாங்க 3 இடத்துல ஏற்றணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொதல் இடத்துல ஒரு 100 மூடை, 2வது இடத்துல ஒரு 200 மூடை, மொத்தம் 300 மூடை இங்கேயே முடிஞ்சிடும். இன்னொரு இடத்துல கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் அதுக்கப்புறம் அங்கே ஒரு 100 மூடை, மொத்தம் 400 மூடைங்க. 12 டன்னு, ஒரு மூடை 30 கிலோ. இப்போ இதெல்லாம் என்ன மூடை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பச்சை பயிர் மூடைங்க. பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அந்த பச்சை பயிரோட மூடை தான். முதல்ல ஒரு 100 மூடை ஏற்றணும். இன்னொரு இடத்துல வந்து ஒரு 200 மூடை ஏற்றணும். அடுத்து 3வது இடத்துல போய் ஒரு 100 மூடை. ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஏற்றி முடிக்கிறதுக்கு 3 இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் 2 வண்டி 3 வண்டி ஏற்றின பிறகு தான் நமக்கு ஏற்றினாங்க. ஏன்னா வரிசையில் நின்றதுனால ஏற்றி முடிச்சுட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்து அதிலே உரமாக விட்டு பாயை போட்டுக்கிட்டாங்க. எடை போட்டு பார்த்தோம், அதில் வந்து கரெக்டான எடை வந்துருச்சு. நமக்கு இதுக்கு மேலே ஏற்றினாச்சுன்னா பார்டர் பாஸ் ஆகாது அப்படிங்கிறதுனால இதுவே போதும் அப்படிங்கிறதுனால அப்படியே நிப்பாட்டிக்கிட்டோங்க. அப்படியே ஓரமாக நிப்பாட்டி பாய் போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்ட்டு ஓரமாக நிப்பாட்டுறதுக்கு ரிவர்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். குண்டூர்லேருந்து கிளம்பி மான்பூர் வந்துட்டோம். மான்பூர் காட்டில் பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக்குங்க. வழக்கத்துக்கு மாற இன்றைக்கி ரொம்பவே டிராஃபிக் இருந்துச்சு. இன்ச்சு பை இன்ச்சாக தான் வண்டிலாம் நகர்ந்துச்சு. என்னன்ட்டு கேட்டோம். ஆப்போசிட்டில் வந்த வண்டிக்காரங்க சொன்னாங்க கீழே ஏதோ 2 வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே சைடில் பார்த்தாச்சுன்னா இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று மலைக்கு மேலே கட்டியிருந்தாங்க, சின்ன கூடார மாதிரி வச்சு. நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. லுக்கு பைபாஸ் ஓரத்துலங்கிறதுனால கொஞ்சம் வியூவும் அழகாகவே இருந்துச்சுங்க. இது ஒரு பெரிய மலையிலேருந்து இறக்கும். தெரியாதவங்க புதுசாக இறக்குறவங்க இதை நியூட்ரல் தட்டி இறக்கணும். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அடிக்கடி நடக்குங்க. இதில் கியர்லேயே டவுன் பண்ணி இறக்குறது நல்லது. கியரில் டவுன் பண்ணி இறக்குனாலும் நமக்கு வேக்கம் எந்த அளவுக்கு நிற்குது, பிரேக் எந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி இறக்க முடியுமோ பார்த்து இறக்கணுங்க. வேக்கம் நிற்கலை அப்படின்னாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகமாக நடக்கும். பிரேக் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனால் இந்த மலையில் மான்பூர் காடு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் கவனமாகவே இறக்கிக்கோங்க. யாரும் புதுசாக வந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லி, அனுபவம் உள்ளவங்க சொல்லி அனுப்புங்க. இந்த மாதிரி கியரில் இறக்கிக்கங்க, கியரில் நியூட்ரலில் இறக்காதீங்க அப்படின்னு சொல்லி இறக்குங்க. இந்த டிராஃபிக் எங்கே எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு மேலே இது நல்லா தெரியும். நம்ம உயிர் குத்துறாதும் கிடையாது. ஒரு பேக்கு நீங்கள் குத்துறீங்கன்னா எங்கள் அண்ணன் பறக்கிற பிளேட்லேயே கம்பியை பிடிச்சது கிடையாதுடா. எம்ஹெச் ஒரு வழியாக மான்பூர் காடு தண்டி மகாராஷ்டிரா பார்டர் நெருங்கிட்டோங்க. அப்படியே மகாராஷ்டிரா பார்டர் கிராஸ் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நீ வண்டி எங்கேயும் நிற்காதுங்க, அந்த பாட்டு போய்கிட்டே இருக்கும். அப்படியே
ஈவினிங் டைமில் அப்படியே எந்த ஒரு வண்டியும் இல்லாமல் பொறுமையாக ரோட்டில் நம்மளே மட்டும் தனியாக போகிறதே ஒரு தனி ஃபீலிங், தனிமையின் காதலன் மாதிரி நல்லா இருக்குல்ல இந்த ஃபீலிங். அப்பப்போ நீங்களும் ரசித்து பாருங்கள். அப்படியே ஈவினிங் சூரியன் மறையிறத பார்க்குறேங்க, எப்படி மஞ்சள் வெயில் அடிக்குதுன்ட்டு. சூரியன் மறையிறது எப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா. செம்மையாக ஒரு வியூ, சன் செட் பார்க்கறதுக்கு, காத்தாடிகளுக்கு இடையில அப்படி சூரியன் மஞ்சள் வெயில் காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கீழமாக இறங்குது. நல்லா இருக்குங்க. ஒரு வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்தாச்சு. மகாராஷ்டிராவும் பாஸ் பண்ணி அப்படியே கர்நாடகாவும் பாஸ் பண்ணி தமிழ்நாடும் வந்தாச்சு. தமிழ்நாட்டில் இப்போ நம்ம எங்கே இந்த வீடியோ எடுத்துருக்கோன்ட்டு பார்த்திங்கன்னா சங்ககிரி அவுட்ரு. நம்ம பொள்ளாச்சி போய் பயிர் இறக்கிட்டு தான் நம்ம கோழிக்கூடு போக போகிறோம். அதனால் சங்ககிரி அவுட்டரில் கம்பெனி அந்த அசோசியன்ஸ் பல்க்கு இந்த இது அப்படி பொறுமையாக போகும்போது வீடியோ எடுத்தேன். 2 நாள் சார்ஜ் இல்லைங்க ஃபோனு வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கேபிள் வாங்கணும். வாங்கினதுக்கப்புறம் தான் யார் சொல்லுவான் தெரியுமா? காசு இருக்கிறவங்க மட்டும் தான்டா சொல்லுவான். ஏன்னா இங்க காசு எவ்வளவு முக்கியம்னு அது கையில இல்லாதவனுக்கு தான் தெரியும். நீ வீட்டுல வெறும் காய்கறி கூட்டு வச்சு சாப்பிட்டா சிக்கன் வாங்க காசு இல்லாம கீரை திங்கிறான்னு கிண்டல் பண்ணுவான் இந்த உலகத்துல. ஆனா அதே காசு உள்ளவன் காய்கறி சாப்பிட்டா அதுக்கு சாலட் டயட்னு ஸ்டைலா பேர் வைப்பான். நீ சைக்கிள்ல போனா என்னடா ஒரு பைக் வாங்க காசு இல்லையாடான்னு கேக்குறவன் அவன் சைக்கிள்ல போனா அதை எக்ஸசைஸ்னு கொண்டாடுவான். நீ கஷ்டப்பட்டு ஒரு தங்க செயின் போட்டா கவரிங்கான்னு கேட்பானுங்க. ஆனா அவன் போடுற ஒரு சாதாரண ஜட்டி கூட இங்க பிராண்டட்னு பேசப்படும். இங்க உயர்வு தாழ்வுன்னு எதுவுமே இல்லடா கண்ணு. எல்லாம் உன் கையில இருக்க அந்த பணம் தான் உன் செயலுக்கு பேரை மாத்துது. அதனால காசு வேணான்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மனுஷனா மதிக்காத இந்த உலகத்துல உன்னை மதிக்க வைக்கிறதுக்கு அந்த ஒரு காகிதம் தாண்டா பெரிய ஆயுதமா இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வழியா இறக்குற இடத்துல விட்டு பாய் ஊத்தாச்சுங்க. பயிரும் இறக்கியாச்சு. பயிர் இறக்கிட்டு அப்படி குளுக்கோஸ் இறக்குறதுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கேரளாவில் இறக்குற இடத்துல 3ஆம் பக்கமும் இறக்குற மாதிரி அவங்க பிளான் பண்ணி நிப்பாட்டியிருக்காங்க. கீழேயும் 2 பேர் இறக்குற மாதிரி, மேலேயும் இறக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 மணி நேரத்தில் வண்டி ஃபுல்லாத்தையும் காலி பண்ணி விட்டாங்க. ஆமாம், ஈவினிங் தான் இறக்க ஆரம்பித்தாங்க. காலையில் இறக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஈவினிங் இறக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. 1200 பாக்ஸு, கிட்டத்தட்ட ஒரு 12 பேர்கிட்ட இறக்குனாங்க. மேலே ஒரு 4 பேர், கீழே ஒரு 8 பேர் அப்படின்ட்டு ஸ்பீடாக இறக்கிட்டாங்க. இறக்கிட்டு அப்படியே ஓரமாக வெளியே கொண்டு போய் நிப்பாட்டிக்கங்கன்னாங்க. வெளியே ஒரு பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ